ஹாய் காய்ஸ், நம்ம இந்த மைன்கிராஃப்ட் கேம் பிளேயோட 2வது பார்ட்டில் தான் இருக்கோம். வாங்க காய்ஸ், கேம்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மைனிங் பண்ண போகிறோம். நம்ம இந்த கேவுக்குள்ளே தான் இன்றைக்கி மைனிங் பண்ண போகிறோம். மைனிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு அயன் பிக்காக்ஸு, ஒரு சீல்டு, கத்தி, கொஞ்சோண்டு டெட் பிளாக் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே கீழே பிளாக் வச்சு இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு மரக்கட்டு எடுத்துக்கிறேன். நம்ம செத்துட்டா ரீஸ்பான் ஆகிறதுக்கு இங்கே கொஞ்சோண்டு இந்த பெட்டு வச்சுட்டு ரீஸ்பான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ கீழே போக ஆரம்பிச்சிடலாம். ஏதோ இங்கே ஜம்ப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ப்ரெட்டும் டார்ச்சும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா ப்ரெட் நம்ம ஹெல்த்து குறைஞ்சிருச்சுன்னா அது கூட்டுறதுக்கு யூஸ் ஆகும். டார்ச் இல்லை இருட்டாக இருக்க மோஸ்ட்லி வைக்கலாம் கீழே. ஓகே, கீழே எங்கேயாவது அயன் இருக்குதா? அயன் எங்கேயும் அயன் இருந்த மாதிரியே தெரியல. அங்கே கீழே லாக்கிட்ட மட்டும் தான் அயன் இருக்குது. நம்ம இப்போ கீழே போக ஆரம்பிச்சிடலாம். இங்கேயும் அயன் இருக்குது, இதையும் மைன் பண்ணிக்கலாம். இந்த டேட் பிளாக் வச்சு மேலே ஏறி போய்க்கலாம். இங்கே எங்கேயும் அயன் இருந்த மாதிரி தெரியல. இங்கே மேலே கோல்டு இருந்துச்சு, அதனால் பிளாக் வச்சு மேலே கோல்டு எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களா கோல்டு? ஆமாம், நம்ம கோல்டு மைன் பண்ணுறதுக்கு அயன் பிக்காக்ஸ் தேவை தானே? அது நம்மகிட்ட இல்லவே இல்லையே. சரி, கீழே போய்ட்டு அயன் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு வந்துடலாம். ஓகே, அயன் பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. இப்போ திருப்பி மேலே போய்ட்டு மைன் பண்ணிட்டு வந்துடலாம் அதை. ஓகே, இப்போ நான் மேலே ஏறி வந்துட்டேன். இப்போ இதை மைன் பண்ணிடலாம். 2 கோல்டு கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ கீழே போகலாம். இங்கேருந்து ஜம்ப் பண்ணிடலாம். கீழே அவ்வளோ டேமேஜ்லாம் உள்ளது. ஓகே, இப்போ எடுத்த அயன்லாம் போதும். மேலே இருக்க கொஞ்சோண்டு அயன் மேலே இருக்குது, அதை எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிடலாம். பிளாக் வச்சு இப்போ மேலே போகணும். போகிற வழியில் வர ஒரு ஸ்கெலிட்டன் கீழேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை அடித்தது வரணும் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் அடித்தானே அப்படி சீல்டை பக்கத்தில் வச்சிங்கன்னா அவன் ஒரு நம்ம வீட்டில் அவனே அடிப்பட்டு செத்துருவான். இப்போ செத்துட்டான் பார்த்தீங்களா? நம்ம வீட்டுக்கு வர அலையாக இருந்தாலே ஒருத்தர் வந்திருந்தார். கோழி எங்கே போனாருன்னு தெரில. இப்போ வந்து மேலே நின்றுருக்கிறாரு. ஓகே, இப்போ மேலே போக ஆரம்பிச்சிடலாம். இந்த கோழி நமக்கு தேவையில்லை, கொண்டுடலாம். இப்போ மேலே போக ஆரம்பிக்கலாம். அப்படியே மேலே அயன்லாம் மைன் பண்ணிவிட்டு மேலே போயிடலாம். ஓகே, இப்போ மேலே வந்தாச்சு. அவ்வளோதான். மேலே வந்து பார்த்தா நைட் ஆகிடுச்சு, அதனால் படுத்து தூங்கிடலான்னு சொல்லிட்டு படுத்து தூங்க போயிட்டேன். இப்போ படுத்து தூங்கி எழுந்திரிச்சா நம்மளோட 4வது டே. அங்கே வர ஜாம்பி இருக்குது, அந்த ஜாம்பியை ஃபஸ்ட்டு கொண்டுடலாம். ஓகே, இப்போ போய் படுத்து தூங்கிடலாம். அவ்வளோதாங்க, எழுந்திரிச்சா நம்மளோட 4வது டே. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் காய்ஸ். பாய்.